பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر صدق الله مولانا العظيم. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த பட்டிமன்றத்தில் பட்டிமன்றமும் இருக்கும், நிறைய பாட்டு மன்றமும் இருக்கும். ஏன்னா சேலம் அப்படிங்கிறது மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு. சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் மாம்பழத்தை சொல்லி தரும்போதே இந்த ஊரையும் சேர்த்தி தான் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் அப்படின்னு நாங்கள் 3 வயசுலேயே படித்த ஒரு ஊரில் வந்து உட்காந்துருக்கோம். மாம்பழம் மட்டும் சேலத்தில் இனிப்பாக இருக்காது, இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் இனிப்பானவங்க தான். அதிலும் குறிப்பாக இங்கெல்லாம் நிறைய உலமாக்கள், இமாம்கள் பேரவை ஒரு தனிச்சிறப்போடு இந்த இனிய சமுதாயத்திற்கு நிறைய இறை சேவைகளை செய்கிறதுல தமிழகத்தில் ஒரு இனிப்பான இடத்துல இமாம்கள் பேரவை. அதனால் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நிலைப்பாடுகளோடு இது முடிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. அருள்மழை கூட குறுக்கிடவில்லை, இதை காண வந்திருக்கிறது என்று நாம் பெருமிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இன்றைய சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமுதாயம் என்பது அல்லாஹ்வை நன்றியோடு நினைத்து பார்த்து நல்லறங்களையும் நன்னயங்களையும் நல் அமல்களையும் நிறைவாக வாழ்வில் கொண்டு செல்ல வேண்டிய இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீமையின் கோரப்பிடியிலே சிக்கி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத நிலையில் இருக்கிறது. நன்றி செலுத்த வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு விரக்தியில், நம்பிக்கை இழந்த சூழலில் வளர்ந்து வருகிறது. நாகுரணிவ பாட்டு ஒன்று வரும், நன்றி என்பது எப்படி? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அடுத்த அடி சூப்பராக இருக்கும். பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கே மாண்புகளை குவித்தாய். வரம்பு மீறிடாமல் வாழ்வதற்கு வேதத்தையும் கொடுத்தாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அருமையான வரி! மேன்மையாக்கி வைத்தான், வரம்பு மீறிடாமல் இருக்கிறதுக்கு வேதத்தையும் கொடுத்தான். அடுத்து அந்த கவிஞர் சொல்றார் பாருங்க, பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய். இனி இறக்கும் போதும் இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தந்தாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
நன்றி உணர்வின் வெளிப்பாடு. எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். எவ்வளவு அழகான வரிகள். நன்றி உணர்வோடு எழுதப்பட்டு ஷுக்ர், திக்ர், ஃபிக்ர் இது மூன்றையும் உள்ளடக்கிய கவிதை வரிகளுக்கு சொந்தமான இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தில், இது சர்வதேச பிரச்சனை, வெளியில் தெரியாத ஒரு மாபெரும் பாதகத்தில் சிக்குண்டு சீரழிந்து சின்னாபின்னமாய் போயிருக்கிற இந்த தருணத்தில் தான் ஹிஜ்ரி புத்தாண்டின் சிந்தனை மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்திற்காக வேண்டி இந்த இமாம்கள் பேரவை போதை விழிப்புணர்வு, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை இங்கே முத்தாய்ப்பாக இங்கே நடத்தியிருக்காங்க. நான் இதன் தீமையை நிறைய நம்ம அபுத்தாய் ரஜித்தெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஒருத்தனை கூப்பிட்டு 3 தவறுகள், கொலை செய்யணும் அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யணும் அல்லது ஒரு போதை வஸ்துவை உபயோகப்படுத்தணும், இந்த 3ல் நீ எதை செலக்ட் பண்ணுவ அப்படின்னு ஒருத்தன்ட்டு கேட்டபோது அவன் கொலையா, ஆகாது. ஒரு பொம்பளையை கெடுக்கிறதா, ஆகாது. எதுக்கு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு, போதை பொருள் தானே அதை உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு உபயோகப்படுத்தினான். போதை தலைக்கு ஏறியதும் இந்த தீமை உள்ளே போனதுமே அந்த பெண்ணை பலாத்காரம் செய்தான், அதற்கடுத்து கொலையும் செய்தான். குற்றவாளிகளை உருவாக்குவதில் இந்த போதை வஸ்துக்கள் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. மனுஷ வாழ்க்கை 2, ஒன்று அவனுக்கும் அவன் மனசாட்சிக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிகிற ஒரு ரகசிய வாழ்க்கை, மற்றொன்று பிற மனிதர்களுக்கு, அது அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் மனைவி நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரிகிற வாழ்க்கை. வெளிப்படையான வாழ்க்கை ஒன்று, ரகசியமான வாழ்க்கை ஒன்று. இந்த ரகசியமான வாழ்க்கையில் ஒரு மனிதனை துவம்சம் செய்கிற மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த போதை வஸ்து இருக்குது. அது உள் வாழ்க்கையை அவனை சீரழித்து வெளி வாழ்க்கையையும் நாசப்படுத்தி விடுகிறது. அதனால தான் இந்த தலைப்பை இங்கே ஒரு மகுடமாக வைத்திருக்கிறார்கள். பட்டிமன்றம் அப்படின்னாலே கலகலப்பா சிரிப்பா அப்படி சிரிச்சிட்டு போக வேண்டிய இடத்துல இது ஐசி வார்டில் வச்சு சீரியஸாக பேசுகிற மாதிரி ஒரு தலைப்பு. அதனால எல்லாருமே எப்படித்தான் இருக்கணும், அதுக்குன்னு செத்த பணத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது மார்ச் வரியில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி உண்டான சூழ்நிலையே ஏற்படக்கூடாது. அப்போ இங்கே அழகான பேச்சாளர்கள், இங்கே 2 பேர், அங்கே சேலத்தின் முக்கணிகள் அல்ல 4 கனிகள், இங்கே பட்டிமன்றத்தின் ஹலீஃபாக்கள் இங்கே பேச வர்றாங்க. பெருகி வரும் இந்த போதை கலாச்சாரத்திற்கு பெரிதும் காரணம் ஒரு குழந்தையை வளர்க்கிறதா அல்லது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற நட்பா, வளர்ப்பா நட்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச வர்றாங்க. இதில் துடிப்பான நிறைய ஆலிம்கள், ஒருத்தர் மீடியா ஆர்வம் இருக்கக்கூடியவர், மிகவும் சுறுசுறுப்பானவர், எல்லார்கிட்டையும் இனிமையாக பழகக்கூடிய மிக முக்கியமான நம்ம